ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு எப்படி ஈஸியாக அப்ராட் போகலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு எப்படி அப்ராட் போகிறது அப்படிங்கிறத ஒரு வீடியோவும் மேக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இன்றைக்கி நம்ம பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு எப்படி அப்ராட் போகிறது, அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் இருக்கா இல்லையா, எந்தெந்த கண்ட்ரீஸ்க்கு ரொம்பவே ஈஸியாக போக முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கான் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணி நம்ம வீடியோக்குள்ளே வாங்க. தமிழ்நாட்டில் கடந்த 5 வருஷமாகவே பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் ரொம்பவே பீக்கில் இருக்குது. ஸோ கோவிடுக்கு முன்னாடியே இந்த பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 12th சயின்ஸ் குரூப் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் 99% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் இல்லை மெடிக்கல் லைன்ஸ் தான் போவாங்க. அதுக்காக தான் 12th வந்து சயின்ஸ் குரூப்பை எடுக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் படித்து முடித்த பிறகு அப்ராட் போகணும் அப்படிங்கிற ஒரு கனவுக்காக தான் இந்த டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. பட் படித்து முடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வெளிநாடுக்கு போகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படின்னா படித்து முடிச்சுட்டு எப்படி அப்ராட் போகணும், என்னென்ன கண்ட்ரிஸ் ட்ரை பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத கைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சரியான கைடன்ஸ் கிடையாது. அப்படி இருக்கும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸால் படித்து முடிச்சுட்டு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்க மாட்டேது. ஸோ இந்த வீடியோவில் பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணால் எப்படி அப்ராட் போகலாம் அப்படிங்கிறத நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் நீங்கள் பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுக்கு எந்த யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் ஓகே, பட் ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டியில் நீங்கள் முடிச்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளாக டீம்டு காலேஜஸில் முடிச்சிருந்தாலும் உங்களால் போக முடியும். அப்படி இல்லை அப்படின்னா டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அண்டருக்கு வரக்கூடிய காலேஜஸில் முடிச்சிருந்தாலும் உங்களால் போக முடியும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீம்டு யூனிவர்சிட்டியில் கம்ப்ளீட் பண்ணால் வெளிநாடு போக முடியாது, அப்படி இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்ஸ் போக முடியாது அப்படின்னு சொல்லி தப்பாக விளங்கியிருக்காங்க. ஸோ அப்போல்லாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. டீம்டு யூனிவர்சிட்டியில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலும் உங்களால் வெளிநாடுக்கு போக முடியும், கவர்மெண்ட் ஜாப்ஸ் போக முடியும். டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அண்டரில் வரக்கூடிய காலேஜில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் உங்களால் வந்து வெளிநாடுக்கு போக முடியும், கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கும் உங்களால் போக முடியும். ஸோ டீம்டு காலேஜில் முடித்தா வெளிநாடு போக முடியாது அப்படிங்கிற எந்த ஒரு ரூலுமே இது வரையுமே கிடையாது. ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டியில் காலேஜை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 4 இயர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இப்போ பேராமெடிக்கல் அப்படின்னா 3+1 அப்படின்னு சொல்லுவாங்க. அலைடு நீங்கள் படிக்கும்போது 3+1 வரும். மற்ற பிஃபார்ம் பிபிடிலாம் படிச்சிங்க அப்படின்னா 4.5 இயர்ஸ் 4 இயர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டலாக பேராமெடிக்கல் நீங்கள் பண்ணும்போது ஒரு 4 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடணும். கிராஜுவேட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கிராஜுவேட் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து எந்த கண்ட்ரிஸ் ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணவங்க கல்ஃப் கண்ட்ரிஸ் ட்ரை பண்ணாங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கல்ஃப் கண்ட்ரிஸ் அப்படின்னா அரபு நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணமாக குவைத், ஓமன், துபாய், அபுதாபி, ஷார்ஜா, இந்த மாதிரி அரபு நாடுகள்லாம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதுவே ஏன் அப்படின்னா அரபு நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 1 இயர்லேருந்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும், உங்களால் ஈஸியாக வந்து ஜாப்க்கு முடியும். அதோட எக்ஸாம்ஸுமே வந்து ரொம்பவே டஃப்பாக இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஈஸியாக உங்களால் வந்து கல்ஃப் கண்ட்ரீஸில் போக முடியும். ஸோ நீங்கள் ஜாபுக்கு போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கல்ஃப் கண்ட்ரீஸ் ட்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெட்ரு. தமிழ்நாட்டில் நீங்கள் 4 இயர்ஸ் ஒரு டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு மினிமம் 1 இயர் இல்லை 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தால் போதுமானது. பட் ஆல்மோஸ்ட் கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு போகும்போது 2 இயர்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ 2 இயர்ஸ் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அடுத்து எந்த கண்ட்ரி ட்ரை பண்ணுறீங்களோ அந்த கண்ட்ரிக்கு டேரெக்டாக நீங்கள் போகணும் அப்படின்னா எக்ஸாம்ஸ் எழுதணும். அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த கண்ட்ரியில் இருக்கிறதுக்கு தகுதியான ஆளா இல்லையாங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்ஸ் வரையும் வைப்பாங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஃபார் எக்ஸாம்பிளாக நீங்கள் வந்து சவுதி போகிறீங்க அப்படின்னா அங்கே ஒரு எக்ஸாம்ஸ் இருக்கணும். துபாய் போகிறீங்க அப்படின்னா அங்கே டிஹெச்ஏன்னு சொல்லுவாங்க, துபாய் ஹெல்த் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸாம்ஸ்லாம் எழுதி பாஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பட் ஒரு சில கம்பெனிஸ்க்கு நீங்கள் போகிறீங்க, இல்லை ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போகிறீங்க, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்குலாம் போகிறீங்க அப்படின்னா ஒரு சில கண்ட்ரியில் எக்ஸாம்ஸ்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது நோ எக்ஸாம்ஸாக இருக்கும்போது நீங்கள் எக்ஸாம்ஸ்லாம் எழுத தேவை கிடையாது, டேரெக்டாக இங்கேருந்து உங்களால் ஜாபுக்கு போகும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும், உங்களால் வந்து ஈஸியாக கல்ஃப் கண்ட்ரிஸ் போக முடியும். ஸோ மினிமம் 1 இயர்லேருந்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்படின்னா 2 இயர்ஸ்க்கு மேலே இருந்தாலும் தாராளமாக உங்களால் போக முடியும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி கல்ஃப் கண்ட்ரிஸ் ஜாபுக்கு போகிறது அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஜாப்ஸ்க்கு நீங்கள் போகணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக டூரிஸ்ட் விசா எடுத்து போனீங்க அப்படின்னா தேடுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இன்னொரு விஷயம், டேரெக்டாக அங்கே போயிட்டு ஜாப் தேடுறது இல்லாமல் இங்கேருந்து இங்கே ஆன்லைனில் சர்ச் பண்ணி அப்ளை பண்ணாலும் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து ரொம்பவே டஃப்பாக இருக்கும். அப்படி இருக்கும்போது ஜாப் போகிறதுக்கு ஒரே ஒரு பெட்டர் ஐடியா, பெட்டர் சொல்யூஷன் நீங்கள் கேட்டிங்கன்னா ஜாப் கன்சல்டன்சி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அது வந்து நிறைய ஏஜென்ட்ஸ் தமிழ்நாட்டிலையும் சரி கேரளாவில் ரொம்பவே ட்ரஸ்டடான ஏஜென்ட்ஸ்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி ஜாப் கன்சல்டன்சி மூலயமா நீங்கள் அப்ளை பண்ணி போனீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு உங்களால் ஜாபுக்கு போக முடியும். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு மட்டும்தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியாவிலேருந்து அனுப்புவாங்க. அதனால் கல்ஃப் கண்ட்ரி ஸ்டார்டிங்கில் போகிறது ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஒவ்வொரு எக்ஸாம்ஸ் வரும். அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி போனீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் போக முடியும். ஸோ செலவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஸ் ஆஃப் நவ் நீங்கள் கல்ஃப் கண்ட்ரிஸ் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இப்போ உள்ளவங்களுக்கு ஒரு 3
இருந்து 3.5 lakhs வரையும் தாராளமாக செலவாகும். எல்லா செலவையும் சேர்த்து கன்சல்டன்சி சார்ஜ் ப்ளஸ் வந்து போக வர செலவு எல்லா செலவையும் சேர்த்து விசா பாஸ்போர்ட்டு எல்லாமே சேர்த்து கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரேட்ஸ் வந்துடும். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னொரு 4 years 6 yearsக்கு அப்புறம் கண்டிப்பாக அதோட ரேட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் யாராவது கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக அப்ராட் போகணும் அப்படின்னா ஜாப் கன்சல்டன்சி எக்கச்சக்கமான பேர் இருப்பாங்க. ஸோ அவங்கள காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக எப்படி போகலாம் அப்படிங்கிறத கைட் பண்ணுவாங்க. ஸோ பேராமெடிக்கல் முடிச்சுட்டு அப்ராட் போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். பட் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்குலாம் அப்ராடில் வேகன்சிஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பேராமெடிக்கல் ஆல்மோஸ்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்குமே இருக்குது. பட் ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட்டுக்கு இதுவரையும் ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து நம்ம பார்த்தது கிடையாது, ரிவ்யூஸுமே நம்ம கேட்டது கிடையாது. அதே மாதிரி ஆப்டோமெட்ரிக்குமே நம்ம ரிவ்யூஸ் கேட்டது கிடையாது. பட் நியூட்ரிஷனுக்கு கூட உங்களுக்கு ஜாப்ஸ்லாம் வந்திருக்கு. நியூட்ரிஷன் முடித்தவங்களால வந்து அப்ராடு போக முடியும். ரொம்ப ரேர் தான், பட் அப்பப்போ உங்களுக்கு வரும். அதே மாதிரி மற்ற பிஎஸ்எல்பி, பிபிடி, பிஓடி, பிஃபார்ம் இது போக அலைடு ஹெல்த் சயின்சஸில் டிபார்ட்மெண்ட்டில் ஓடிஏடி இருக்குது, ரெஸ்பிரேட்டரி இருக்குது, கார்டியாக் கேர், கார்டியாக் பர்ஃபியூஷன், டயாலிசிஸ், எம்எல்டி, ரேடியாலஜி இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லாம் ஈஸியாக உங்களால் போக முடியும். பட் ரொம்ப அதிகமான வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராடுக்கு வந்து நர்சிங் தான். ஸோ ஜிஎன்எம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா நர்சிங் முடிச்சிருந்தாலும் உங்களால் ஈஸியாக வந்து அப்ராடுக்கு போக முடியும். நிறைய ஓப்பனிங்ஸ் வந்து நர்சிங்க்கு மட்டும் தான் ஓப்பனிங்ஸ் அதிகம். வந்து மேல் ஃபீமேல் 2 பேத்துக்குமே வந்து ஓப்பனிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காமனாக தான் இருக்கும். அதனால் வந்து ஈஸியாக உங்களால் நர்சிங் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்ராடுக்கு போக முடியும். ஸோ இது போக மற்ற பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணால் அப்ராடு போக முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே அப்ராடில் வேகன்சிஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். பட் வந்து நர்சிங் ரொம்ப அதிகமாக வரும். மற்ற அலைடு ஹெல்த் சயின்சஸ் டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் கம்மியாக வரும். பட் ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் வந்து போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு போகவே முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் 6 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க போனால் அப்ராடு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி படிக்கலாம். 6 இயர்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ சேஞ்சஸ் வந்துடும். அப்போ கண்டிப்பாக ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட்டுக்கு நிறைய வேகன்சிஸ் வந்துடும். இன்னொரு விஷயம், இப்போ முடிச்சிருக்கவங்க அப்ராடு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் முடிச்சுட்டு போனவங்களாம் இருக்காங்க. ஸோ எந்த மாதிரி அப்படின்னா டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு மினிமம் 2 இயர்ஸ் வந்து ஒரு கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளாக சர்ஜன் கிட்ட ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் கார்டியாலஜிஸ்ட் முடிச்சிருப்பாங்கல்ல அவங்க கூட ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி மினிமம் 2 இயர்ஸ் ஒரே ஒரு ஸ்பெஷாலிட்டியில் ஒர்க் பண்ண ஃபிசிஷியன் வந்து ஈஸியாக அப்ராடுக்கு போக முடியும். ஸோ நம்ம ரிவ்யூ வச்சு கேட்டது வந்து ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு மினிமமாக ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணவங்களோட ஒரு கன்சல்டண்ட்டாக 2 இயர்ஸ் இல்லை 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணவங்க ஈஸியாக வெளிநாடுக்கு அந்த மாதிரி வேலை வாய்ப்புக்கெல்லாம் போனதை நம்மள்ட்ட ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மேபி ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் இந்த வருஷம் கம்ப்ளீட் பண்ணலாம், இல்லை நெக்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணலாம், இல்லை கம்ப்ளீட் பண்ணவங்களா இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு பெட்டர் ஐடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து ஒரு 1 year 2 year ஒரு கன்சல்டன்ட் ஒரே ஒரு ஸ்பெசிஃபிக்கான டிபார்ட்மெண்ட்டில் இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக அவங்களால அப்ராடு போகிறது பெட்டராக இருக்கும். ஸோ இது போக கல்ஃப் கண்ட்ரிஸ் தவிர்த்து யூரோப் கண்ட்ரிஸ் போகணும். யூரோப் கண்ட்ரிஸ் அப்படின்னா நிறைய இருக்குது. ஸோ யூரோப் கண்ட்ரிஸ்லாம் போகணும் அப்படின்னா எக்ஸாம்ஸ் எழுதி தான் உங்களால் போக முடியும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா IELTS அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷ்னல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெஸ்ட் எழுதினாலும் உங்களால் வந்து யூரோப் கண்ட்ரிஸ் போக முடியும். நெக்ஸ்ட் வந்து OET அப்படின்னு சொல்லுவாங்க. OET அப்படிங்கிறது மெடிக்கல் ப்ரொஃபஷனலுக்கு உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இந்த எக்ஸாம்ஸ் எழுத முடியும். டாக்டர்ஸு, அலைடு ஹெல்த் சயின்சஸ் டிபார்ட்மெண்ட்டு, பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி மெடிக்கல் ப்ரொஃபஷனலில் உள்ளவங்களால் மட்டும்தான் OET எழுத முடியும். ஸோ காம்படிஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்படிஷன் அந்தளவு இருக்காது, கொஞ்சம் கம்மியாக தான். ஏன்னா மெடிக்கல் மட்டும் எழுதுனால காம்படிஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் யூரோப் கண்ட்ரிஸ் போகணும் அப்படின்னா IELTS எக்ஸாம்ஸ் எழுதி போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த OET எக்ஸாம்ஸ் எழுதி உங்களால் போக முடியும். ஸோ இது வந்து ஈஸியாக அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ் ட்ரை பண்ணுறது தான் ரொம்ப ஈஸி. ஸோ அந்த கண்ட்ரீஸ்லேருந்து ஒரு 2 years 3 years எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் யூரோப் கண்ட்ரிஸ் ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கே நீங்கள் வந்து யூரோப் கண்ட்ரிஸ் ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கல்ஃப் கண்ட்ரிஸ் ட்ரை பண்ணுறது ரொம்ப ஸோ யூரோப் கண்ட்ரிஸ் போகணும் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமான்னு கேட்டிங்கன்னா மினிமம் 6 monthலேருந்து 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுமானது. பட் அந்த எக்ஸாம்ஸ்லாம் நம்ம பாஸ் ஆனாலே போதும். அதுக்கு நிறைய கிரேடு கொடுப்பாங்க. ஸோ அந்த கிரேடில் அவங்க கண்ட்ரிக்கு என்ன கிரேட் நம்ம எடுக்கணுமோ அந்த கிரேடில் நம்ம வந்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால் வந்து ஜாபுக்கு போக முடியும். அதுவுமே யூரோப் கண்ட்ரிஸில் நம்ம எக்ஸாம்ஸில் செலக்ட் ஆகி பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னா அதுக்குமே தனித்தனியாக ஜாப் கன்சல்டன்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் மீட் பண்ணோம் அப்படின்னா அவங்க எப்படி யூரோப் கண்ட்ரிஸ் போகிறது அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க பேராமெடிக்கலில் ஏதாவது டிபார்ட்மெண்ட்ஸ் ரொம்பவே கம்மியான ஃபீஸ் எக்ஸஸில் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு எப்படியாவது வெளிநாடு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா 2A 2B மாப்பப் ரவுண்ட் வரையும் வெயிட் பண்ணுங்கள். இன்கேஸ் கடைசி வரையும் நீங்கள் எதிர்பார்த்த டிபார்ட்மெண்ட் ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான காலேஜில் கிடைக்கல அப்படின்னா கீழே உள்ள நம்பருக்கு இமீடியட்டாக கால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட சூப்பரான அப்டேட்டோட பார்ப்போம். தேங்க்யூ.